சிட்டியை பற்றி நல்லா விசாரி. அவன் தான் என்னுடைய மொபைல் எடுத்து அதில் உள்ள வீடியோவை ரிலீஸ் பண்ணிப்பான்ட்டு நான் சந்தேகமாக இருக்குது அப்படின்ட்டு முத்து சத்யா கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. சத்யா சிட்டியை பற்றி விசாரிக்கும்போது தான் எல்லா உண்மையும் தெரிய வருது. எல்லாத்தையும் முத்துக்கிட்ட வந்து சொல்கிறாரு. முத்து சத்யாவை கூட்டிகிட்டு போயிட்டு தன்னோட வீட்டில் அம்மா கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் மருமக ரோஹிணி நல்லவங்க கிடையாது. சிட்டிக்கிட்ட உங்களுக்கு தெரியாமல் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஹிணிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையோட பேர் கிறிஸ். அந்த குழந்தையும் அவங்க அம்மாவும் தனியாக இருக்காங்க. அவங்கள தனியாக வச்சு ரோஹிணி தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் இவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாரு. இதை கேட்ட விஜயா அண்ணாமலை 2 பேர்த்துக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. விஜயா பயங்கர ஆக்ரோஷத்தோட ரோஹிணியை கூப்பிட்டு, ஏன் இப்படி பண்ணின, ஏன் இந்த மாதிரி என்கிட்ட நடித்த, நீ நல்லவன் நினச்சி உனக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு வந்தேனே, எல்லாத்தையும் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடித்து இந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்ட்டு வெளியே தள்ளுறாங்க.